வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது முக்கியமான ஒரு டிப்ஸு. மேலே தள்ளி விட்டுறாதீங்க. அதுக்கு முன்னாடி பாருங்கள், நம்ம டைலரிங் தமிழ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், 31 அங்கலம் வந்து நம்ம மொத்தமாக அளக்கும்போது, ஆனால் நம்ம அளவு ப்ளஸில் கொடுத்தது ஏற்கனவே 29 தான் கொடுத்துருந்தாங்க. அப்போது 29 போக மீதி 2 அங்கலம் எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ 2 அங்கலத்தை பேக் டாட்டில் நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 2 இடுப்பு சைடு அந்த தையல் அடித்தேன் இல்லையா, இதுக்கு முன்னாடி அதை வந்து நம்ம சரிசமமாக வச்சு ரெண்டாக பிரிச்சுக்கணும். முதல்ல பாதியாக பிரித்து அதை பாதியாக பிரித்தோம்னா 4ல் ஒரு பங்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் 2 பக்கமும் வச்சு டாட் அமைக்கணும். நம்ம டாட்டோட உயரம் பார்த்திங்கன்னா 4 அங்கலத்துக்கு அதிகமாகக்கூடாது. டாட்டோட அகலம் 1/2 இன்ச்சு இருந்தால் போதுமானது. ஏன்னா நான் 2 டாட்டுக்கும் 1/2 இன்ச்சு பிடிக்கும்போது 2 அங்கலம் நம்மளுக்கு கண்ட்ரோல் வந்துடும். அதே மாதிரி அந்த பேக் டாட்டோட உயரம் முன் டாட் உயரத்தை தாண்டக்கூடாது. அதை முக்கியமாக எனக்கு கவனிச்சுக்கணும். அப்படி தாண்டினா என்ன ஆகுனா பாடி சுற்றளவு குறையும் நமக்கு. அது வந்து டைட்டாக கொடுக்கும். இங்கே பாருங்கள், 29 அங்கலம் வந்துடுது. அடுத்தது அந்த ஆம்கோல்லாம் திருப்பி பாருங்கள், சரியாக இருக்கும். அந்த தையல்லாம் வந்து நேர்கோட்டில் சரியாக சந்திக்கணும். அதில் வந்து முன்ன பின்ன ஆனால் கை ஆம்கோல் வந்து சரியாக ஃபிட் ஆகாது. இதை இந்த பக்கமும் பாருங்கள், இந்த மாதிரி தான் செய்யணும். செஞ்சாச்சு. இப்போ ப்ளவுஸ் வந்து முடிச்சாச்சு. எல்லா ஷார்ட் வீடியோவும் பாருங்கள், தொடர்ச்சியாக உங்களுக்கு புரியும். நான் வந்து அடுத்த கட்டத்தில் இந்த 20 நிமிஷம் தைச்ச ப்ளவுஸை நான் வந்து முழு வீடியோவை எப்படி அதை செய்கிறது, அதை குறித்த டிப்ஸ்லாம் நான் தொடர்ச்சியாக சொல்ல இருக்கேன். தொடர்ச்சியாக நம்ம சேனலில் பின்தொடர்ந்து வாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க இதை ஷேர் பண்ணுங்கள், பாருங்கள்.